ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸ் நடுவில் உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? இருங்க, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தள்ளி வச்சிடலாம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ் வேலிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய அன்பாக்சிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட ஒரு நியூ செட் ஆஃப் அரைவல். இந்த வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெர்ஷன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஆக்சுவலி நான் வந்து குவைத்தை விட்டுட்டு இங்கே வந்து சென்னை வந்து செட்டில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா குவைத்தில் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்டு பாத்திரங்கள் தான். ஏன்னா வந்து இங்கேருந்து வந்து நான் எடுத்துகிட்டு போனது எதுவுமே புதுசாக வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகல. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக எதுவும் வாங்கலை. ஒரே ஒரு அந்த செராமிக் கோட்டிங் இருக்கிற பாத்திரங்கள் மட்டும் வாங்கினேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த கோட்டிங் எல்லாம் வந்துருச்சு. நம்ம வந்து அது எவ்வளோ மரக்கரண்டி வச்சு பாதுகாத்து வச்சுக்கிட்டாலும் பட் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு சம்டைம்ஸ் அடி பிடிக்கும், வேற வழி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சுரண்டி எடுப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா, ஆனால் பேக்கிங்லாம் செம பேக்கிங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த பபுள் ரேப்பு எல்லாம் வச்சு. ஸோ இண்டஸ் வேலியில் வாங்குற நீங்கள் எந்த ஐட்டம் வாங்கினீங்கனாலும் உங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் வந்துடும். ஸோ அவங்க இது பண்ண அந்த தேங்க்யூ கார்டு, இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ குக்வேர். ஆக்சுவலி ஒரு நான்ஸ்டிக் ஆகட்டும், எந்த ஒரு கோட்டிங் வச்ச பாத்திரம் ஆகட்டும், அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் இத்தனால இதுதான் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு மாறினதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு ஒன்று வந்துடும். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து லாங் லைஃப் கொண்டு போக போகிறோம், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி குக் பண்ணும்போது என்ன ப்ரொசஸ். ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியாது. நம்ம தெரியாமல் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்புடவை வாங்கணும்னா எப்படி வந்து அது லாங் லைஃப் வரணும், ஏன்னா காஸ்ட்லியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், லைஃப் லாங் வரப்போகுது அப்படின்னா அது எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பாதுகாத்து வச்சுக்கணும். நம்ம ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்குமே அது இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பில்லு. எல்லாரும் நினச்சிப்பீங்க ப்ரொமோஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக வருதுன்னு. பில்லு பார்த்துக்கோங்க. இது ரேட் என்ன வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், லிங்க்லேயே ரேட் இருக்கும். ஸோ அதனால வந்து ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எனக்கு வரும் இது நீங்கள் ஏன்னா வந்து ப்ரமோஷன் அப்படின்றவங்க வந்து ரெகுலராக கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா இருக்க போய் தான் நம்ம திருப்பி திருப்பி வாங்குறோம். அதனால தான் நான் வீடியோவும் போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரோட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஒன்று இதில் நான் என்ன வாங்கியிருக்கேன்றது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கேஸ்ட் அயர்ன் இது வந்துடும். ஸோ இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாஸ் பேன் வித் கிளாஸ் லிட். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வாவ் பா, செம்ம வெயிட். இது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோ இருக்கும். ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வெயிட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வெயிட் இல்லாமல் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய சமைக்கிற சாப்பாடு அடி பிடிச்சிடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட பேஸ் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கணும். நிறைய இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருக்கிற அந்த கிச்சன்லாம் காமிக்கும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் நிறைய காமிப்பாங்க. இந்த மாதிரி பேன், சாஸ் பேன்ஸு சூப்பராக இல்லை? இதுக்கு அழகாக ஒரு மூடி, மேலே ஒரு சின்ன நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 லேயர் ஆஃப் ஸ்டீல் வச்சு பண்ணது. ஓகேங்களா? ஸோ உள்ள ஒரு லேயர் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் ஒரு அலுமினியம் லேயர், அண்ட் அதுக்கப்புறம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயர். ஸோ நமக்கு வந்து சாப்பாடு போடுற அந்த ஏரியா குக் பண்ணுற அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபார் கன்சியூமிங் அந்த எஸ்எஸ் இதுதான் போடுறாங்க. நடுவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஃபார் ஆடிங் த வெயிட் அந்த அலுமினியம் இது இன்சைடில் ஆட் பண்ணுறாங்க. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிகண்டான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷிங்கு. இந்த நல்ல ஒரு பிரஷ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைனாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு சூப்பரான ரிவர்டட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த கிரேவிஸ், சாம்பார், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பாத்திரங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. இன் ஃபியூச்சரில் மேபி இப்போ வந்து நான் அந்த அளவுக்கு அதுக்கு பழகலை, பட் இன் ஃபியூச்சர் கேஸ்ட் அயர்ன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான்வெஜ் செய்ய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த சாம்பார் அந்த மாதிரி ஐட்டம் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா குருமா அந்த மாதிரி ஐட்டம் செய்யலாம்.
கூட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு நல்ல கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா பசங்கள்லாம் பெருசானவொன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு 4 பேர் பெரிய பெரிய அடல்ட்ஸ் இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக இருக்கும். ஏன் இதில் நீங்கள் பிரியாணி கூட செஞ்சுக்கலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் ரைஸ் ஐட்டம்ஸ் கூட செஞ்சுக்கலாம். ஒரு 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு சூப்பராக பிரியாணி வரும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஓகே, நோ ஃபர்தர் டிலே. அடுத்த ஐட்டம் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கல்ல அவனோட குட்டி தம்பி அவனோட குட்டி தம்பி தான் வரான். காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இவன் தான். அது கியூட்டான ஒரு குட்டி தம்பி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாஸ் லெட்டு கொடுத்துருக்காங்க. சேம் ஐட்டம் தான், பட் ஸ்மாலர் சைஸ். இது ஒரு 1.5 கிலோ இருக்கும். வெயிட் கனமாக இருக்குது, தூக்க முடியல, இறக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் இல்லைன்னா ஈவன் வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிற ஆளாக இருந்தால் இதில் வந்து பால் காய்ச்சிக்கலாம். பால் போட்டு அந்த டீ பார்த்தீங்கன்னா சாஸ்பேன் ஆக்சுவலி மென்ட் ஃபார் அதுதான். பட் வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் வந்து கிரேவிஸ் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒருத்தருக்கு 2 பேருக்கு ரைஸ் வைக்கிறதுக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே அதே தான், பட் ஸ்மாலர் வெர்ஷன். இது வந்து நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காரக்குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான ஒரு ப்ரஷ்டு ஃபினிஷ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாலாம் ஒரு பாத்திரம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அதை பார்க்கும்போது என்னன்றதை காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைச்சு அழகா எடுத்து வந்து ஒரு சர்விங் டேபிள்ல வைக்கும்போதே அந்த சாப்பாடை பார்க்கறத விட இந்த பாத்திரம் என்னடா இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு தான் பார்க்க தோணும், உண்மையா சொல்ல போனோம்னா. ஏன்னா ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்து நீங்க அந்த வெளியில இருக்கிற அவுட்டர் லேயர் கோட்டிங் எல்லாம் வந்து கலர் கலரா வருது நிறைய பாத்திரத்துல. இந்த செராமிக் கோட்டிங் ஆகட்டும், நான்ஸ்டிக், எனி நான்ஸ்டிக் கோட்டிங்லாம் ஒரு ப்ளூ கலரு, எல்லோ கலரு, ரெட் கலரு, அது மாதிரி பல கலர்ஸ்ல வருது. நான் வந்து அதுதான் ஒரு டைம்ல அட்ராக்டிவ்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை வந்து 1 டைம் 2 டைம் ஒரு 5 டைம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடியில அந்த ஃப்ளேம் வைக்க அந்த கோட்டிங் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி அது அப்படியே பிரிஞ்சு சம்டைம்ஸ் அது கருப்பா தீ பிடிச்சி அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு அப்படி கிடையாது. வித் நோ ஃபர்தர் டிலே காமிச்சிடுறேன் என்ன பாத்திரம் பில்டப் பண்ணிட்டே இருக்கேன். பிரிச்சு காட்டுறேன். எனக்கு இது எல்லாத்த விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. சின்ன லுக்கு. அப்பா வெயிட் ஒரு கையில் தூக்க முடியல. ஒரு லிட்டு பிரியாணி பண்ணிக்கலாம், கிரேவிஸ் வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், குருமா வச்சுக்கலாம், நான்வெஜ் கிரேவிஸ் பண்ணலாம். இதில் செஞ்சு அழகாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சென்ட்ரலாக இந்த யூஎஸ்லலாம் ஒரு என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாங்க. எல்லா ஃபேமிலிஸும் வந்து அந்த பாட்லக் அந்த பாட்லக் அதுக்கு செஞ்சுட்டு வர பாத்திரம் மாதிரியே பாட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரிவர்டட் ஹேண்டில்ஸ் வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மோர் தென் இது ஒரு ப்ரஷ்டு லுக்குனா இது வந்து அந்த ஹேண்டில் வச்சு ஒரு லுக்குனா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை ஷேப்ல இருக்கிற லுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய கிச்சனை வந்து அழகுபடுத்தணும்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் நீடட். இதெல்லாம் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம திரும்பி வாங்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சொல்றீங்களா இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்னன்னா நீங்க வந்து ஒரு பட்டுப்படைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மேக்கிங் அவர் கிச்சன் பியூட்டிஃபுல். ஏன்னா ஒரு மற்றபடி நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு பாத்திரங்கள் வாங்கினாலோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா தான் வரும், அதுக்கப்புறம் திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே அது மாதிரி வாங்குறது கிடையாது குவைத்தில் இருந்த வரைக்கும். பட் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக போகிறோம்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும். நம்ம கிச்சனுக்கு, நம்மளுடைய ஹாலுக்கு, நம்மளுடைய பெட்ரூம்ஸ்க்கு சொல்லிட்டு நம்மளோட டிவி வாங்கணும்னா இப்படி இருக்கணும் அப்படி. அது மாதிரி என்னோட கிச்சனோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது ரிவ்யூ போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திவ்யா S12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 40% ஆஃபர் தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி 40% ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி திவ்யா S12 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்கும். இதோட லிங்க்ஸு அண்ட் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட கிச்சன்லேயும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக குட்டி அழகான ஐட்டம்ஸ் வச்சு அழகாக பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் எல்லாமே வாங்கணும்னு கூட ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு மந்த்லி ஏதாவது ஒரு கொஞ்சம் இது சேவிங்ஸ் பண்ணி இந்த ஒரு ஐட்டம் வாங்கலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் லைஃப் டைம். அதுக்கப்புறம் சொல்லி இதே ஐட்டம்ஸ் வாங்க போகிறது இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.